ஹாய், நான் உங்கள் பாஸ்டர் கார்த்திக். ஆமாம், இப்போ தான் மீட்டிங்லாம் முடிச்சு சூப்பராக இன்றைக்கி வச்சு மீட்டிங்ஸு. ஆமாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஆமாம், அப்படி இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே நம்ம மினிஸ்ட்ரி செஞ்சிடணும் இல்லையா? ஓகே. ஆமாம், இப்போ ஒரு சில காரியங்களை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஒன்றும் இல்லை, பாருங்கள், சில மனிதர்களை வந்து நம்ம வந்து மனிதர்கள் வந்து எல்லா மனிதர்களும் நமக்கு வேணும். சில மனிதர்களை ஒதுக்குறோம் பார்த்தீங்களா? அப்படி இல்லை, எல்லாருமே வேணும். சில நேரங்களில் நம்மளோட எளிமையாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் தான் கடவுள் கீ கொடுத்து வச்சுருப்பார். ஸோ எல்லா மனிதர்களும் நமக்கு வந்து வேணும். எந்த மனிதர்கள்கிட்ட வழி இருக்குன்னே தெரியாது. ஸோ இதெல்லாமே நடக்கும். நம்ம பாருங்களேன், சில மனிதர்கள் நமக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அந்த மனிதர்கிட்ட தான் கீ இருக்குது, நமக்கான கீ இருக்குது. ஸோ அதுதான் பைபிள் வேர்டு இப்படி சொல்லுது பாருங்கள், உங்கள் சத்துருக்களே சிநேகிகள் அப்படின்னு சொல்லுது. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் சில பிளெஸ்ஸிங்ஸை கடவுள் வச்சுருப்பார். ஸோ எல்லா மனிதர்களும் நமக்கு வேணும். ஏசாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் வருவங்களை யாரும் நான் தள்ளுவதில்லை. ஸோ அதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சில மனிதர்கள் மூலிமா சில காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஓகே, அதனால் யாரும் வேணாம்னா சொல்லாதீங்க. எல்லா மனிதர்களும் வேணும், எல்லாரும் நேசிங்க. எல்லாருக்கிட்டே ஒரு கீ இருக்குது, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ்க்கான கீ இருக்குது, எல்லா மனிதர்கள்கிட்டே இருக்குது. அதை வேண்டியதை நீங்கள் எடுத்துங்க. ஓகே, அவங்க தன்மையை அவங்க காட்டுவாங்க, நமக்கு தேவை வேண்டியது கீ, அதை போய் எடுத்துக்கணும். ஓகே, காட் பிளஸ்.